இன்னைக்கு ஜனநாயகமே வந்து செத்துட்டு இருக்க நேரத்துல 23ஆம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர வருங்கால ஜனநாயகம் இங்க அடிச்சு நொறுக்கப்பட்டு இருக்கு. அதை பத்தி இங்க யாருமே பேச கிடையாது. நீட் தேர்வினால் தரமான மருத்துவரை உருவாக்க முடியும் சொன்னவர்கள் எங்கே? இந்த செயலுக்கு யார் பொறுப்பு? தலைகுனியுங்க, அவமானப்படுங்க, நீட் தேர்வை திரும்ப பெறுங்க. அதுக்காக வழி இல்ல. ஸ்டேட்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜனநாயகம் படம் எப்படா வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கையில நீட்டுக்கு ரத்து கோரிக்கை இருக்கா இல்லீங்களா? சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன் இந்த வரைக்கும் முதலமைச்சர் நீட்டுங்கிறதே அவசியம் இல்லைங்கிற 24 கல்லூரி இந்தியாவில் அதிகமா மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிற. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். டெல்லியில நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிராக மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் போராட்டம் பண்ணாங்க. அப்போ நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்லும் போது அவங்க தடுத்து நிறுத்தி அந்த காவல்துறையெல்லாம் அடித்து கொடுமை பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப ஒரு விதிமீறல். அதாவது அமைதியான முறையில் மாணவர்கள் நீதி கேட்டு அவங்க போகிறாங்க. ஆனால் அவங்க வலுக்கட்டாயமாக இழுத்து அடித்து எவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்போ அதுலேருந்து என்ன நான் பேச போகிறேன் அப்படின்னா, அங்கே பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு டி நகர் சென்னையில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மூலிமா இங்கே ஆதரவு தெரிவிக்க ஒரு மாணவர் கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அவங்களும் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவாக. அதில் என்னன்னா நான் இவங்களை பார்த்து நான் கொஞ்சம் மிரண்டுட்டேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போனவங்க எல்லாமே மாணவர்கள். அதில் பாதி பேர் தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினீங்களாம். அவரு இதை பத்தி எதுவும் பேசல. நாங்க எல்லாரும் எதிர்பார்த்தோம் அவர் இதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் அட்லீஸ்ட் அவர் பேசணும் அப்படின்றது கிடையாது. சில நோட்டீஸாவது விட்டுருந்திருக்கலாம். இப்ப கரண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சம் வருத்தமா தான். நாங்க எவ்வளவு தூரம் இவரை நம்பி இருந்தோம், எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பதிவு போடுறாங்க. உங்களுக்காக, இந்த மாணவர்களுக்காக இந்த நீட் தேர்வு பிரச்சனை வர்றப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் தவறாம குரல் கொடுத்தது அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள். இதை பத்தி தமிழ்நாட்டில் அதிகமா பேசுனது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள். எங்கள் பிள்ளைகளின் உயிரை குடிக்கிற ஒரு கொலைக்கருவியாக மாறி நிற்கிற இந்த நீட்டு தேர்வை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். எங்களை ஏமாத்திட்டாங்க விஜய் அவர்கள் அப்படிங்கிறாங்க. அவர் ஏமாத்தல, நீங்க ஏமாந்துட்டீங்க. ஏன்னா பல தடவை நாங்க சொன்னோம், நாட்டை ஆள தெரியாத ஒரு தலைவனை தலைமால தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க, அது உங்களுக்கு பின்விளைவுகளை கொடுக்கணும். சிஎமும் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க நீட்டை கண்டிப்பா ரத்து செய்வோம் அப்படின்னு அவங்க வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்களும் எதுவும் பேசல அப்படிங்கல. அதுவே ஒரு எனக்கு பர்சனலா ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நம்ம விமர்சனம் பண்ணும்போதெல்லாம் பொறாமையில பண்றீங்க, விஜய் வந்துட்டாருன்னு பொறாமையில பண்றீங்க இப்படி நிறைய பேர் சொன்னாங்க. அப்பெல்லாம் நீங்க சரி விடு, உங்களுக்கு அதிகமா நீங்க நம்புறீங்க, ஆனா நீங்க ஒரு நாளைக்கு படுவீங்க. அப்பதான் நாங்க சொன்னது உங்களுக்கு இவங்க கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வரப்ப கை மீறி எல்லாம் போயிடும். அப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அப்படித்தானே அவங்க அந்த போராட்டத்துல உக்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றது, நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். இப்ப சிஎம்மா இருக்கிற விஜய் ஏதாவது இதுக்காக குரல் கொடுப்பாரு, ஆதரவு கொடுப்பாரு, இங்கிருந்து டெல்லிக்கு போயெல்லாம் ஆதரவு கொடுப்பாருன்னு நினைச்சோம். அவர் தமிழ்நாட்டையே தாண்ட மாட்டாருமா, ஏமா இப்படி பண்றீங்க? அவருக்கு அதை பத்தி எதுவும் புரியாது. அப்படியே இப்ப புரிய யாராவது வச்சாலும் போக மாட்டாரு. ஏன்னா 2010 அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் தான் அந்த நீட் தேர்வையே பெத்து போட்டது. அதுக்கப்புறம் சில பிரச்சனையால வழக்கால அதை நிறுத்திட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பாஜக காங்கிரஸ் பெத்து போட்ட அந்த நீட்டு குழந்தை எடுத்து வளர்த்து விட்டு இவ்வளவு பெரிய பூதமா ஆக்கி விட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேருமே 1ஆம் நம்பர் கிரிமினல் தான். இப்போ இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிகிற மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க போறதும் இதெல்லாம் ஊரை ஏமாத்துறது பண்றது எல்லாமே அயோக்கியத்தனம். அப்புறம் நான் மாணவர்களாக போராட வரேன்னு காங்கிரஸ் தலைவர்லாம் வரதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஆனா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாப்ல. ஏன்னா இது கொண்டாந்தது காங்கிரஸ்ன்னு இப்ப சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க வேற தேர்தல் வாக்குறுதியில நீட்டுக்கு நான் எதிரான நிலைப்பாட்டில் தான் இருப்பேன், நான் நீட்டை ஒழிக்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோள். ஏன்னா அந்த டைம்ல அந்த நீட் தேர்வுக்காக அந்த அனிதாங்கிற பெண் இறந்தப்ப விஜய் அவர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் சீன்லாம் நிறையா போட்டு, இப்போ தேர்தல் நேரத்தில் கூட என் தங்கை மாதிரி அனிதா, அந்த தங்கை ஒரு தங்கையோடு இருக்கட்டும், அமைதி யாரையும் நான் இழக்க விடமாட்டேன், அண்ணன் அந்த நீட் தேர்வுக்கு ஒரு முடிவு கட்டுவோன்னு சொல்லி ஊரை ஏமாற்றி தன்னை நம்பி இருக்கிற ரசிகர்களையே பொய் வாக்குறுதி கொடுத்து இப்போதான் அதுவே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட மாணவர்களுக்கு தெரிய வருது. சரி, உங்க மேல ஒரு தப்பும் இல்லை, இந்த வெள்ளையா இருந்தா உண்மையை பேசுவான், கருப்பா இருந்தா பொய் பேசுவோன்னு காலங்காலமா ஒரு பொய்யை நம்ம கிட்ட விதைச்சு விட்டாங்க. அதுல நீங்களும் சினிமா முகத்துல நம்பி சூப்பராகிறாரு, அழகாகிறாரு, என்ன ஒரு ஸ்டைலியா அப்படின்னு சொல்லி அவர் படத்துல பேசின டைலாக்லாம் நீங்க நம்பி நீங்க போய் வாக்கு செலுத்திட்டீங்க. ஆனா ஒருபோதும் இந்த நீட் தேர்வு பிரச்சனையில தப்பி தவறி கூட தலையை விடமாட்டார் உங்க தளபதி விஜய். அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் மக்களுக்கான தலைவனா இருந்தா உங்க அண்ணன் விஜய் உங்க பக்கத்துல உட்காந்து இருப்பாரு. அவர் கார்பரேட்டோட கைகூலிமா அவங்களாம் வர மாட்டாரு.
தொடர்ந்து 5 வருஷம் இதுதான் நடக்கும். நீங்க வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலுமே வந்து அப்பதான் உணர்வீங்க. ஐயோ நாம எதிர்பார்த்தது இவர் இல்ல, இவரை நம்பி நம்ம மோசம் போயிட்டோம், இவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படுற நாள் வந்து தொடரும் இதுக்கு மேல. இப்ப நீட் தேர்வுக்கு பார்த்துட்டீங்களா, இதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் வரும். மத்திய அரசை எதிர்த்து மறந்தாப்புல கூட வாய் விட மாட்டார் உங்க விஜய். இப்ப நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, இதே தமிழ்நாட்டுக்குள்ள விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அவர் வந்தா நம்மளை பார்த்துக்குவாரு, இந்த தமிழ்நாட்டே தலையில புரட்டி போட போறாரு, நீட் தேர்வு இவர் வந்தா ரத்து பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த ஊருக்குள்ள காசுக்கு வாடகை விட்டு தெரிஞ்சான்னு பாத்தீங்க, அவனுக்கு ஒருத்தனை கூட இங்க வரமாட்டான். இப்ப மீடியாக்கள் வந்து எதுவுமே அவன் பேச மாட்டான். இப்ப சம்மந்தம் இல்லாம ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருப்பான். இல்லைன்னா விஜய் அவர்களுக்கு முட்டு தான் கொடுப்பேன் வளைஞ்சு. இந்த பிரச்சனைய ஒருத்தன் கூட எடுத்து பேச மாட்டான். அவன் விஜய்க்கு ஆதரவா பேசின எல்லாரும் காணொலியில இந்த இதை போட சொல்லுங்க பார்க்கலாம். டெல்லியில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, மாணவர்கள்லாம் அடிச்சுட்டாங்க, அதுக்கு ஒரு அறிக்கை கொடுங்க. அது மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் இப்போ போராட ஆரம்பிச்சிட்டாங்க மாணவர்கள்லாம், அவங்களுக்காக நீங்கள் போய் உட்காருங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டில் வந்து அப்பயே எங்கள் விஜய் இளைஞர்களுக்காக உட்காந்தார் அப்படின்னு சொல்லி முட்டெல்லாம் கொடுத்தானுங்களா? எங்க இப்போ வந்து உங்களோட உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். உட்கார மாட்டார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அவர் மக்களுக்கான தலைவன் கிடையாது. மக்களுக்கான தலைவன் அண்ணன் செந்தமன் சீமான். அவர் தானே ஒவ்வொருத்தரையும் இதுக்காக இறங்கி பேசினாரு. நீட் தேர்வு எதிர்த்து பேசுறதே அவர் தானே. இன்னைக்கு ஜவுளி கடையில் நீட் தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டுருக்காங்க. நாடு கண்டு சாகவனா அதெல்லாம் பார்த்து இந்த நாடாது. இந்த திமுக அதிமுக இவங்கெல்லாம் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது நீட்டை ஒழிக்கணும் கத்துவாங்க. அவங்க ஆளுங்கட்சியா மாறிட்டாங்கன்னா கப்பு சுப்புன்னு அடங்கிடுவாங்க. அதுதான் இந்த கார்பரேட்டோட கைகூலிங்கெல்லாம் இதை தான் பண்ணுவாங்க. இப்பயும் நான் சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து கார்பரேட் கைகூலி முழுக்க அவர் கட்சி தொடங்கி இப்போ அவர் வெற்றி பெற்று உட்கார்றவர்களும் மொத்த செலவும் கார்பரேட் தான் கொடுத்துருக்குறான். அதனால ஒருபோதும் கார்பரேட்டை எதிர்த்து அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடுல தான் நிற்பாரு. அவர் மக்களுக்கான தலைவன் இல்லை.